ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மேக்ஸ் எக்ஸாமா? தமிழ் இங்கிலீஷ் சூப்பராக பண்ணிட்டோம். அடுத்து மேக்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ண போறீங்கன்னு டவுட்டாக இருக்கா? டோன்ட் வரி. நம்ம சேனலில் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2026க்கான ஸ்டடி டைம் டேபிள் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்க. சரிங்க, லிங்க் வந்து கீழே ப்ளே பட்டனில் கொடுத்துருக்கேன். ப்ளே பட்டனில் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் ஃபார்ம் வீடியோ போய் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் 2 நாள் சோஷியல் படிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக படிங்க. நீங்கள் டேட்டை மட்டும் மேலே மாற்றிக்கிட்டா போதும். சரிங்களா? ஏன்னா லாஸ்ட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக ரிவிஷனுக்கு டைம் கொடுத்துருக்கேன். அந்த ரிவிஷன் டைமை மட்டும் நீங்கள் ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா, டெய்லி நான் 2 ஸ்லாட் மட்டும் சோஷியல் படிக்கிறனாலும் ஓகே, அடுத்த ஸ்லாட்டை அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க போதும். நீங்கள் சென்டம் எடுக்கணும்னாலும் சரி, 80+ எடுக்கணும்னாலும் சரி, அந்த ஸ்டடி பிளான் அப்படியே எழுதி வச்சுட்டு ஃபாலோ பண்ணும். சரிங்களா? சும்மா பார்த்துட்டு போயிடாதீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. எழுதி வச்சு ஒரு டைமிங்கில் அது முடிக்கிறீங்களான்னு சைன் பண்ணுங்கள். கிளியர்? 80+ எடுக்கணும்னு ஏம் பண்ணுறவங்க 4th சாப்டரில் தியரம் மட்டும் பாருங்க போதும். 6 and 7 நீங்கள் ஒரு வேலை ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சி வச்சுருக்கீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டுமாவது பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சென்டம் எடுக்கணும், ஆனால் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல, வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு சென்டம் எப்படி எடுக்கிறது, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு நிறைய வீடியோஸ் வரும். எல்லாமே ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்தா தானே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சொல்லிடுங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.